ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் சுஜித் தேவி பார்க்குறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்மையாக போர் அடிக்குது. ஏன்னா இன்றைக்கி ஆஃபீஸில் லீவு, ஸோ அதனால கொஞ்சம் போரிங்காக இருக்குது. சரி எதனா ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுருக்கேன். A few moments later. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பார்த்துங்க, ஸ்நாக்ஸ்லாம் இல்லை, அத்தோ தான் செய்ய போகிறேன். அத்தோ வந்து ஸ்நாக்ஸ் தானே, ஜாலியாக அப்படியே டின்னர் முடிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், அத்தோ செய்ய போகிறோம். இன்றைக்கி வந்து அத்தோ நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். கடையில் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. கடையில் நான் வாங்கி சாப்பிட்றதே இல்லை. இப்போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது சுத்தமாக கடையில் சாப்பிட்றதில்ல. ஃபுல்லாகவே வீட்டில் செஞ்சு நீங்களே வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. வீடியோ அப்படியே விதமாக நான் செஞ்சு போட்டுட்ருக்கேன். நான் செய்யலை, வீட்டில் அம்மா செய்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அத்தோ செஞ்சு உங்களுக்கு வீடியோவில் போட போகிறேன். உங்களுக்கு அத்தோ வேணும்னா சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் தயவு செஞ்சு கடையில் வாங்கி சாப்பிடுவேன். வீட்லேயே செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். நானே இப்போது யூடியூப்பை பார்த்துட்டு தான் செய்ய போகிறேன். எனக்குலாம் செய்ய தெரியாது. ஸோ யூடியூப் பார்த்துட்டு அத்தோ, அதுக்கப்புறம் அத்தோ முட்டை, இது ரெண்டுமே நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். எப்படி வருதுன்ட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காஞ்ச மிளகா ஃப்ரை பண்ண போகலாம். இந்த லைட்டாக வந்து நம்ம திருப்பி போடுவோம்னா அந்த சைடும் கொஞ்சம் ஃப்ரை ஆகும். இப்போ நம்ம பண்ண போகிறோம் அப்படியே இந்த சில்லி இருக்குல்ல, ஃப்ரை பண்ணுவோம் அப்படியே இதில் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா அரைக்க போகிறோம். சில்லி ஃப்ளெக்ஸ் பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஏன்னா வெளியில் கடையில் பிரியாணி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். வெங்காயம் கொடுப்பாங்க, வெங்காயம் ரைட்டாக கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், வெங்காயத்தில் இருக்க பாருங்கள், அந்த கருப்பெல்லாம் அப்படியே போடுவானுங்க. கட்டே பண்ண மாட்டாங்க, கழுவவே மாட்டாங்க. வளர லூஸ் மாதிரி கட் பண்ணுறதுக்கு அப்படியே சீவிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். மாஸ்டர் செஃப் நோய் என்ன, நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. மாஸ்டர் செஃப் கையில் எண்ணெய் ஊற்றி கொண்டு சும்மா ஒன்று போட்டு சூப்பர். கொஞ்சம் வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வேர்க்கடலையும் கோஸு, அதுக்கப்புறம் நூடுல்ஸ் இதெல்லாம் போய் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். 6.5 hours later. ஹலோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, அத்தோ வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அத்தோ முட்டையும் அந்த சில்லி ஃப்ளிக்ஸு, அதுக்கப்புறம் ஆனியனு இதெல்லாம் செய்கிறது மட்டும் கொஞ்சம் ரெக்கார்ட் ஆகிக்குது. அத்தோ செய்யறதுக்கு ஆன் பண்ண வீடியோ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ரெக்கார்ட் ஆகாமலே நான் ஆன் பண்ணாமலே விட்டுட்டுருக்கேன். அதனால் ரெக்கார்டாக ஆகலை கடைசி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அத்தோ செஞ்சிட்டோம். இப்போ வந்து நம்ம அத்தோ வந்து டேஸ்ட் பண்ணி காட்டலாம் எப்படி இருக்குது சொல்லிட்டு. உண்மையிலே நானாக செஞ்சேன், அந்த மாதிரி இருக்குது. இது மாதிரி எங்கள் அத்தோ முட்டை கூட நான் வந்து சூப்பராக செஞ்சுட்டேன். இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இது இந்த நூடுல்ஸ்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நான் தான் செஞ்சேன். சூப்பராக இருக்குது. என்னென்னா டேஸ்ட் இல்லை. அவங்களா வந்து அஜினோமோட்டோ போடுவாங்களே, நம்ம அஜினோமோட்டோ யூஸ் பண்ணல, அதனால நம்மளுக்கு அந்த டேஸ்ட் இல்லை. ஆனால் அத்தோ மாதிரி அத்தோட ஃப்ளேவர்லாம் இருக்குது, அந்த டேஸ்ட் மட்டும் மிஸ் ஆகுது. நம்ம அஜினோமோட்டோ போட்டோம்னா அந்த டேஸ்ட்டும் வந்துட்டுருக்கோம். ஆனால் நம்ம அஜினோமோட்டோ போடக்கூடாது. செம்மையாக இருக்குது மக்களே. நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி போடுறேன். இன்னும் தெரியல, நான் ஞாபகத்தில் ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன் வீடியோ. அதனால் வீடியோ வந்து பாதி எடுக்க முடியல, முக்கால்வாசி எடுக்க முடியல. ஆனால் அந்த சில்லி ஃப்ளெக்ஸ்லாம் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் போடுறேன் பாருங்கள் கண்டிப்பாக. அந்த அத்தை முட்டை கூட எடுக்க முடியாமல் போயிடுச்சு. போட்டுக்கலாம் வாயில். முட்டை எப்படி தெரியுமா இருக்குது, முட்டை வந்து அத்தை முட்டையோட ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது. இந்த
ஆனியன் ஃப்ளேவர்ஸு, சில்லி ஃப்ளேக்ஸ், அப்படியே காரம், அதெல்லாம் சூப்பராக இருக்குது. முட்டையும் வந்து சூப்பர், அப்பவும் சூப்பர். நான் செஞ்சது நானே சூப்பர் சொல்லக்கூடாது. நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக போடுறேன், செய்கிற மாதிரியே போடுறேன். இப்போ பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் நான் போடுற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். என்னோடய ஷார்ட் வீடியோலாம் வரும். நான் டெய்லி வந்து என்னெல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போட முடியும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.